கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட நம்ம மத்தேயு 5:16 படிப்போம். இன்றைய வார்த்தை மத்தேயு 5:16. நான் ஒரு தடவை படிச்சு காட்டுறேன். நீங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு நீங்கள் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்றது தான் வார்த்தை. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் நல்ல செயல்களை மனுஷர் எல்லாம் உலகத்து ஜனங்கள் பார்க்குறாங்க இல்லையா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்றத பார்க்குறாங்க இல்லையா, உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய நல்ல செயல்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அவர்கள் வந்து சொல்லுவாங்க, பாரேன் இந்த பிள்ளை எப்படி இருக்குது பாரேன், ஆண்டவருக்குள்ளே எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத பாரேன், ஆண்டவர் எவ்வளோ அழகாக நடத்துகிறாரு இந்த பிள்ளைய அப்படின்றத பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உன் வாலிப பிரயாகத்தை சிருஷ்டிகரன் நினை என்ற வேதவசனம் படி நம்ம வாலிபர்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து வரும் பொழுது அவர் நம்மளை வந்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அவர் பரத்திலிருந்து நம்மளை வந்து பார்ப்பாராம். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னா என்னன்னா, ஏசப்பா நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு இயேசுடைய வெளிச்சம் வந்து நமக்கு முன்பாக வந்து பிரகாசிக்க கடவுது. அது வந்து இந்த உலகத்து மனுஷர்கள் நம்மளுடைய நற்கிரியைகள்னால பார்ப்பாங்க. ஸோ மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்றதான் இன்றைய வார்த்தை. ஏசப்பா நம்மளுடைய நற்கிரியைகளை பார்த்து நம்ம பிள்ளை எப்படி இருக்கு அப்படின்றது ஜட்ஜ் பண்ணுறாரு. அதுபோல் நீங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவருடைய பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சாட்சியுள்ள ஜீவியத்தோடு நம்ம வாழணும். அதுக்காக ஆண்டவரை நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆவியானவர், இந்த வேலையிலும் கூட ரட்சாவியானவர் மத்தேயு 5:16 படி ரட்சா உம்முடைய வார்த்தை படி நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. ஆமென்.